this love pain. Anybody got a prayer? இன்னைக்கு நான் அந்த சோஷியல்ல important longitudes and time பத்தி சொல்ல தருவேன். Longitudes are imaginary lines used as reference to find the location of place. Longitudes வந்து ஒரு imaginary lines அது வந்து ஒரு லொகேஷனை வந்து ரெஃபரன்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து vertically and meet join on the poles. vertically-யும் அந்த வெர்டிகலியான ஒரு பிளேஸை அந்த போல்ஸ் வந்து ஜாயின் பண்ணுது. அது வந்து அது ரன் பண்ணும்போது அடுத்த லாங்கிடியூட்ஸ் வந்து மெரிடியன்ஸ் ஆகுது. மெரிடியன்ஸ் வந்து ஒரு பிளேஸை ஜாயின் பண்ணும்போது அது ஈக்குவேட்டராக மாறுது. அப்போ ஈக்குவேட்டட் ஆகப்போ அது ஒரு ஜோன்ஸுக்கும் ஒரு டைம் மாறும். அந்த மேக்ஸிமம் ஈக்குவேட்டர்லயே அந்த செமி சர்க்கிள்ல பாதி டைம் முடிஞ்சிடும். அதாவது ஒரு ஈக்குவேட்டா இருக்கும், ஒரு 4 minutes டிஃபரன்ஸ்ல அது வந்து மாறும். அப்போ அந்த டிஸ்டன்ஸ் லாங்கிடியூட் வந்து மேக்ஸிமம் ஈக்குவேட்டர் அடைய போது அது மீடியம் அட் போல்ஸ். அந்த போல்ஸ் வந்து கரெக்டான மெஷர் டிகிரி, அதாவது கரெக்டான டிகிரி வந்து மெஷர் பண்றப்ப அதை ஆண்ட்ரெகுலர் டிஸ்டன்ஸை வந்து அடையும். அந்த அடையும் போது அது ஒரு ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் பிரைமரியில வந்து ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் ரெண்டா பிரிஞ்சிருவோம். அந்த பிரைமரியில வந்து 4 நிமிஷம்ன்றப்ப 4 மணி அங்கிட்டு இங்கிட்டு. அப்ப சவுத் போல்ல வேற நார்த் போல்ல வேற ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் அந்த ரெண்டு இடத்துல மட்டும் டைம் மாறுறதுனால பிரைமரின்னு கூப்பிடுறாங்க. இப்ப பிரைமரியில நிறைய கிரீன் விச்சஸ் இருக்கு. அந்த கிரீன்ஸ் லண்டன்ல இருக்க ஒரு இது. அப்ப அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லாங்கிடியூட் வந்து அந்த இடத்த வந்து பாதி ஆக்குறப்ப அந்த வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் வந்து வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியரும் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியரும் அந்த ஈக்குவல் ஆஃப்ஸா மாறுது. இந்த ஹால்ஸ் வந்து ஈக்குவல் ஆஃப்ஸா மாறும்போது அப்ப அந்த 180 லாங்கிடியூடும் அந்த ஈஸ்ட்ல 180 வெஸ்ட்லயும் பிரைமரியும் ஆகுறப்ப அந்த லாங்கிடியூட் வந்து அந்த லேபிள் ஆகும். அந்த 180 டிகிரி ஈஸ்ட வந்து லேபிள் பண்ணிட்டே இருக்கும். அப்ப அந்த லேபிள் பண்ணும்போது அந்த இது எல்லாமே டுவர்ட்ஸ் இந்த வெஸ்ட் லேபிள் டு த 180 வெஸ்ட்டுக்கு போகும்போது அந்த லாங்கிடியூட் வந்து இந்த ரெண்டையுமே கலெக்ட் பண்ணி அப்போ அந்த இன்டர்நேஷ்னல் டேட் லைனை அது குறிக்கும். அது வந்து கரெக்டான இன்டர்நேஷ்னல் டைமையும் நம்ம ஏரியாவில் இன்டர்நேஷ்னல் டைமையும் டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்க்க 4 minutes டிஃப்ரென்ஸாக வருது. ஈஸ்ட் வெஸ்ட்க்கு எதிர்க்க 4 hours டிஃப்ரென்ஸ் ஆகுது. இந்த 4 hours டிஃப்ரென்ஸில் வர்றப்ப லாங்கிடியூட் வந்து அந்த லோக்கல் டைமை வந்து டிஸ்டன்ஸ் பண்ணும்போது அந்த லோக்கல் டைம் வந்து கரெக்டாக அந்த எர்த் ரொட்டேட் ஆகும்போது கண்டுபிடிக்கும் போது அந்த வெஸ்ட் டு ஈஸ்ட் அப்போ அந்த டைம் வந்து மாறிட்டே இருக்கும். அப்போ அந்த ரொட்டேட்ஸ் ஆகும்போது அந்த 360 டிகிரிலையும் வேற ஒரு டைம் மாறும். அப்போ அந்த லாங்கிடியூட் வந்து 24 மணி நேரமும் 15 டிகிரி செல்சியஸ்ல ஓடிட்டே இருக்கும். அப்போ அந்த லாங்கிடியூட் வந்து ஒரே ஹார்ல லாங்கிடியூட்ல 4